டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது, ஒரு வேளை இப்படி பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? நானும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 2 ரோலா திரட்டி வச்சுக்கோங்க ரவுண்ட் ரவுண்டா. ஒரு ரோல் எடுத்து அது மேலே குட்டி குட்டியாக பைனாப்பிள் கட் பண்ணி போடுங்க. அது மேலே சர்க்கரைய கொஞ்சம் தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு, இப்போ இன்னொரு ரோல் சப்பாத்தி திரட்டி வச்சுருக்கீங்களா, அதை தூக்கி மேலே வச்சு நல்லா அமுக்கி விடுங்க. பைனாப்பிள் வெளியே வராத அளவுக்கு நல்லா அழகாக போட்டு மெதுவாக அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டுட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல்லை வச்சு அது மேலே சப்பாத்தி போடுங்க. நீங்கள் நெய் வேணால் விட்டுக்கலாம், எண்ணெய் வேணால் விட்டுக்கலாம். விட்டு நல்லா இந்த சைடு அந்த சைடும் திருப்பி போட்டு நல்லா செவந்து எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும்? கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. சூப்பராக ஸ்வீட்டாக உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், செஞ்சு கொடுங்க. ப்ளீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.